Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு வேஸ்டான அட்டைப்பெட்டிகளை யூஸ் பண்ணி வீட்டுக்கு ஆர்கனைசர் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வேஸ்டி வாங்கின அட்டைப்பெட்டி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல டிரான்ஸ்பரண்டா இங்க ஒரு ஹோல் இருக்கு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அமேசான்ல வாங்கின இந்த கிளாத் தான் நான் இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பாக்ஸ்குள்ளே வெளியில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த சாட்டின் ரிப்பனை மேலையும் கீழையும் சுற்றிக்கலாம். நான் உங்களுக்கு சுற்றிட்டு காமிக்கிறேன். செலோடேப் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைமு இந்த ரோல் முடியும் போது நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் சாட்டின் ரிப்பனை போட்டு முடிச்சு போட்டுக்கிறேன். நான் முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சாட்டின் ரிப்பனை யூஸ் பண்ணி நான் 2 முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இப்போது பேக் சைடில், இந்த அட்டைப்பெட்டியோட பேக் சைடில் ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கலாம். கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி நம்ம ஹோல் ஒன்று போட்டுக்கலாம். நான் ஹோல் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி பாருங்கள், ஹோல் போட்டு வச்சுட்டேன். இப்போ நான் இதைய கிச்சனில் தான் மாட்ட போகிறேன். இப்போ மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அட்டைப்பெட்டியை நான் கிச்சனில் தான் மாட்டி வச்சுருக்கிறேன். வேணும் போது நம்ம இதைய கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துணி ரோலு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கிச்சனில் முதலெல்லாம் நம்ம சாரியெல்லாம் கட் பண்ணி தான் கைத்துணிக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி கிளாத் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு டீ தூள் வாங்கின ஒரு அட்டை பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், கிஃப்ட் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிஃப்ட் பேப்பரை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த கிஃப்ட் பேப்பரை நம்ம ஒட்டிடலாம். ஃபுல்லாக கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃபெவிகாலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். 4 பக்கமே நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இந்த கிஃப்ட் பேப்பரை நம்ம ஒட்ட வச்சிடலாம். கீழே இப்படி மடித்து விட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒட்ட வச்சுட்டு காமிக்கிறேன். கிஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த அட்டை பாக்ஸை நான் ஒட்ட வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கலாம். ஹோல் ஒன்று போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், செவத்தில் தான் நான் ஆணியில் இந்த பாக்ஸை மாட்டி வச்சுருக்கிறேன். நான் இதை மொபைல் ஹோல்டராக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ப்ளக் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம இந்த பாக்ஸை மாட்டி வச்சுட்டோன்னா சார்ஜ் போடுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்கிற இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த பாக்ஸ்க்குள்ளே டஸ்ட்பினுக்கு வர்ற கவர் தான் நான் எடுத்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நம்ம இது வழியாக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு நான் சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி தான் இதை கட்டிக்க போகிறேன் இந்த பாக்ஸை. இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
பின்னாடி ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். பாக்ஸில் பின்னாடி ஒரு ஹோல் ஒன்று போட்டாச்சு. இப்போ நம்ம இதைய கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், டஸ்ட்பின் இருக்கிற இடத்துலையே நான் இதை வந்து ஒரு ஆணியில் மாட்டி வச்சுருக்கிறேன். நமக்கு இந்த கவர் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதனால் டஸ்ட்பின் பக்கத்துலேயே நான் இதை வந்து மாட்டி வச்சுருக்கிறேன் கிச்சனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், தவா வாங்கின அட்டைப்பெட்டி தான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பிளேட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம இந்த அட்டைப்பெட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்களும் இந்த ஐடியாஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு பார்க்கலாம். ஃபிஃப்த் ஐடியாவுக்கு ஒரு டீ தூள் வாங்கின ஒரு அட்டைப்பெட்டி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாக்ஸில் ஹோல் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து காயின் கலெக்டிங் பாக்ஸாக தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேணும்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.